ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சினிமா டாக். நம்ம இந்த வீடியோவில் சூர்யாவோட ஃபுல் மூவி லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹிட் ஆனதும் ஃப்ளாப் ஆனதும் படத்தை பற்றி எல்லாமே. அந்த வகையில் நேருக்கு நேர் 1990 ஒரு ஹிட்டான மூவி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 1998 காதலே நிம்மதி முரளிச்சந்திரன் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1998 ஒரு ஃப்ளாப்பான படம் தான் சந்திப்போமா. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் விஜயகாந்தோட சேர்ந்து 1999 பெரியண்ணான்ற படம் நடித்தாங்க. அது ஒரு ஆவரேஜ் படம் தான். அதுக்கப்புறம் 1999 பூவெல்லாம் கேட்டுப்பார், இது ஒரு ஹிட்டான மூவி தான். அதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜ் மூவி 2000 உயிரிலை கலந்தது. அப்புறம் 2001 விஜய் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு, அது நம்ம சூப்பர் ஹிட் மூவி தான். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிங் கெரியர் நல்லா நடிக்கிறான்னு ஒரு பேருவான படம் தான் நந்தா. அதுக்கப்புறம் 2002 உன்னை நினைத்து, இது ஒரு ஹிட்டான மூவி தான். திரும்ப 2002 ஒரு ஃப்ளாப் கொடுத்தாங்க ஸ்ரீ என்ற படம் மூலிமா. திரும்ப ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் 2002 மௌனம் பேசியது. அவரோட கெரியரில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவின்னு பார்த்தீங்கன்னா 2003 வெளிவந்த காக்கா காக்க. அதுக்கப்புறம் பிதா மகன் 2003, இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி. விக்ரம் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டபுள் ஆக்ஷன் படம் ஒரு பேரழகன், இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி தான் 2004. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004 திரும்ப ஒரு ஹிட் கொடுத்தாங்க ஆயுத எழுத்து. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃப்ளாப் கொடுத்துருந்தாங்க 2006 மாயாவி. அப்புறம் ஒரு ஆக்டிங் கேரியர் ஆகட்டும், ஒரு பிளாக் பஸ்டர் பெரிய மூவின்னு பார்த்தீங்கன்னா கஜினி. இந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சு. நிறைய லாங்குவேஜ் இந்த படம் ரீமேக் செஞ்சாங்க. திரும்ப 2006 ஆறுன்ற படம், அது ஒரு நார்மல் ஹிட்டான மூவி. திரும்ப ஒரு லவ் சப்ஜெக்ட் ஜில்லுன்னு ஒரு காதல் 2006. திரும்ப ஒரு ஆக்ஷன் படம் வேல், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும் அந்த படத்தில் 2007. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் வாரணாமாயிரம், இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. திரும்ப கண்டினியூ இன்னொரு பிளாக் பஸ்டர் கொடுத்தாங்க ஐயன் என்ற படம் மூலிமா. அதுக்கப்புறம் திரும்ப ஆதவன் திரைப்படம் 2009, இது வடிவேல் கூட சேர்ந்து நல்லா காமெடி பண்ணியிருப்பாங்க. திரும்ப 2010 ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தாங்க ஹரி டைரக்ஷனில் வெளிவந்த சிங்கம். திரும்ப 2010 ஒரு ஆவரேஜ் படம் தான் ரத்த சரித்ரா. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சூப்பர் ஹிட் மூவி 2011 பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவு. திரும்ப 2012 ஒரு ஆவரேஜ் மூவி தான் மாற்றான். ஸோ 2 பேர் உடல் ஒட்டி அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஆக்சுவலி. திரும்ப 2013 பிளாக் பஸ்டர் மூவி தான் சிங்கம் பார்ட் 2 வெளில வந்தது. திரும்ப 2014 அஞ்சான் திரைப்படம், இது லிங்குசாமி டைரக்ஷனில். திரும்ப 2016 மாசன்கிற மாசிலாமணி, இது ஒரு ஆவரேஜ் படம் தான், அது அந்த சரியாக ஓடலை. திரும்ப 2016 பசங்க 2, இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி தான் இது. திரும்ப 2016 ஒரு சூப்பர் ஹிட் மூவி, இது 100 crores மூவி, படம் பேர் 24. திரும்ப 2017 சிங்கம் பார்ட் 3 எடுத்தாங்க, அது ஒரு ஆவரேஜாக ஓடிச்சு. திரும்ப ஹிட் மூவி தான் 2018 தானா சேர்ந்த கூட்டம். திரும்ப 2010 என்ஜிகே, இது ஒரு 103 crore கலெக்ஷன் ஆன படம். திரும்ப 2019 100 crores ஆவரேஜ் படம் தான் காப்பான். திரும்ப 2000 பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தாங்க சூரரை போற்று, இது ஓடிடியில் வெளில வச்ச படம் அமேசானில். அதுக்கப்புறம் 2021 பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படம், இது ஒரு எக்ஸலண்ட் மூவி. ஸோ ஒரு அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. திரும்ப 2022 ஒரு சூப்பர் ஹிட் மூவி தான் எதற்கும் துணிந்தவன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2022 கமலோட சேர்ந்து ஒரு லாஸ்ட் ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாங்க, அது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.